வணக்கம் வணக்கம். உங்கள் காந்தி வாழ்க நலம் யூடியூப் சேனல். இப்போது வாழ்க நலம் யூடியூப் சேனல் ஆன்மீகம்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்ரெடி வாழ்க நலம் யூடியூப் சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் அது தொடர முடியல. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க. நிறையா அது நெட்வொர்க் இமெயில் ஏதோ மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அது பிரேக் ஆகிருக்கு. அதனால் வாழ்க நலம்னு போட்டிங்கன்னா காமிக்கும். அப்படிலாம் வாழ்க நலம் ஆன்மீகம்னு டைப் பண்ணிங்கனாவே வரும். இன்றைக்கி நம்ம சித்தர்களை பற்றி, சென்னையில் இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் பதிவாக கிண்டி மகான் ஸ்ரீ தாடிக்கார சித்தர் ஜீவசமாதி கிண்டி பார்த்தோம். அருமையாக இருக்குது. ஆனால் இடம் குறைவாக இருக்குது. அங்கே சிறப்பாக தினசரி பூஜைகள் சிறப்பாக போயிட்டுருக்கு. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிண்டி ராயல் மெடின் ஹோட்டல் பின்னாடியே இருக்காங்க. அதுக்கப்புறம் கிண்டி இபி ஆஃபீஸ் பின்னாடி மகான் குழந்தைவேலு சித்தர் இருக்காங்க. சன்னாசி சுபேதார் சித்தர் அவருடைய சிஷ்யர் 2 பேருமே ஒரே இடத்துல ஜீவசமாதியாக இருக்காங்க. இது இல்லாமல் கிண்டியில் இன்னும் சிறப்புமிக்க மகான் சாங்கு சித்தர், அவருடைய 2 பேர் சேர்ந்து ஜீவசமாதியாக இருக்காங்க. அவருடைய சிஷ்யர்கள் ஒரே இடத்துல. ஆனால் நமக்கு அங்கே தெரிகிறது சாங்கு சித்தர் மட்டும்தான். நமக்கு சில பேருக்கு தெரியும். அதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் எனக்கே தெரியாது. இன்றைக்கி தான் ஒரு நபர் சொன்னார், இல்லை காந்தி இங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. அதை விட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே வெளியே கிண்டி இந்த மெயின் ரோடு அது சங்கீதா ஹோட்டல் பக்கத்தில் பாபா கோவில்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்குது. சிறப்பாக வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாபா கோவில் பக்கத்துலேயே மகான் கோழிப்பி சித்தர் என்கிற ஸ்ரீ சத்யானந்தா சித்தர் ஜீவசமாதி இருக்குது. அதை நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா பாபா கோயில் மட்டும் அங்கே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுறாங்க. எல்லா கோயில்லையுமே இந்த சித்தர்களை ஓரமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க தான் மகானே, அவங்க தான் இறைவன்றது எல்லாம் மறந்துடுறாங்க. இதுதான் உண்மையாக இருக்குது. நிறைய இடத்துல நான் பார்த்தேன்னா ஆன்மீக சுற்றுலா போயிருக்கும் போதும் இதே நடந்தது. இப்பயும் நிறைய இடத்துல நான் இன்றைக்கி போன பதிவில் பார்க்கும் போதும் சித்தர்கள் கோயில் ஓரமாக தான் வச்சுருக்காங்களே தவிர முக்கியத்துவம் கொடுத்து அது வழியை கொஞ்சம் பெருசு பண்ணி அதை ஹைலைட் பண்ணி யாரும் காமிக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் அவங்க தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வழி நடத்துகிறாங்க. அது முழுக்க உண்மை. அது மாற்று கருத்தே கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சித்தர் எல்லாமே 100 வருஷம் 130 வருஷம் 100 வருடங்களை கடந்த ஜீவசமாதிகள் தான். இன்னும் வேளச்சேரி அது அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிண்டியை முடிச்சுட்டு வேளச்சேரி போயிட்டிங்கன்னா மகான் சிதம்பரம் சுவாமிகள், அங்கேயும் நல்ல சிறப்பாக தினசரி பூஜைகள் நல்லா போயிட்டுருக்கு. அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்ம வேளச்சேரி பெருங்குடி ரோடு அந்த தந்தி டிவி இருக்குது பார்த்திங்களா, அதை தாண்டி வரும்போது ஒரு ரைட் எடுத்தோன்னா உள்ளே ஸ்ரீமத் நாகமணி அடிகளார் என்ற ஒரு ஐயா பள்ளிக்கூடம் நடத்தி அங்கேயே ஜீவசமாதி ஐயா மகானாக உலா வராங்க. அதை நான் தத்ரூபமாக பார்த்தேன். நாங்கள் அந்த பூஜை நேரத்தில் போயிட்டு சங்கு ஊதும் போது அங்கே இருக்கிற ஒரு பைரவரும் அதுக்கேற்ற மாதிரி குரல் கொடுக்குறாங்க. அதை கண்கூடாக பார்க்கும் போதே ஒரு உடலில் ஒரு சிலிர்ப்பு, ஒரு நம்ம ஏரியாமே இந்த பைரவர் நிறையா கோயிலில் அது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் நேரில் இன்றைக்கி தான் பார்த்தேன். இன்னும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். உங்கள் காந்தி அடுத்த பதிவில். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி.